ஏஜென்ட் இல்லாமல் சிங்கப்பூர் ஜாப்ஸ் கிடைக்குமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சிங்கப்பூரில் இருக்கிற ரியாலிட்டியை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் இஸ் இட் ஈஸி ஆர் ஹார்ட் டு கெட் அ ஜாப் இன் சிங்கப்பூர் விதவுட் அன் ஏஜென்சி. ஸோ நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறீங்க, இல்லை யூடியூப்பில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ப்ரோ எனக்கு வந்து சிங்கப்பூர் ஜாப்ஸ் வேணும், நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ இன் ரியாலிட்டி வாய் ஐ டோன்ட் டூ ரெக்கமெண்டேஷன்ஸ் சிம்பிளி பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உங்களை தெரியாது. அண்ட் உங்களை நான் ரெக்கமெண்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் ஒழுங்காக ஒர்க் பண்ணலை, இல்லை பாதியில் என்னால் முடியல நான் திரும்ப ஊருக்கு போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு அந்த கெட்ட பேர் வரும். ஸோ நான் ஏற்கனவே பட்டிருக்கேன், அதனால் ஐ டோன்ட் ரியலி டூ ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் பீப்புள். அண்ட் ஆல்சோ ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர், ஸோ நானும் வந்து சிங்கப்பூரில் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் நானே வந்து ஏஜென்சி மூலியமாக தான் வந்து ஹையர் பண்ணுவேன். ஏன்னா ஒரு ஏஜென்சி மூலியமாக போகும்போது இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு டிரைவர் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, நான் வந்து ஒரு ஏஜென்சி மூலியமாக போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ரிக்வயர்மெண்ட்ஸில் எனக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா ஃபார் டிரைவிங் ஜாப்ஸ் இன் சிங்கப்பூர் உங்களுக்கு வந்து சிங்கப்பூர் லைசன்ஸ் இருக்கணும், உங்களுக்கு சிங்கப்பூர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், சிங்கப்பூரோட ரோட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நிறைய பேர் சொல்லுவீங்க, அதான் கூகுள் மேப்ஸ் இருக்கு, எதுக்கு நம்ம சிங்கப்பூர் ரோட்ஸ் தெரிஞ்சு வரணும் அப்படின்னு கேட்குறீங்க. பட் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் நம்மளுக்கு வந்து டைம் இஸ் மணி. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் எனக்கு வந்து ஒரு டிரைவர் தேடும்போது ஐ யூஸ்வலி கெட் சம்படி ஹூ இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ், ஏற்கனவே வந்து சிங்கப்பூரில் வந்து ஓட்டின ஆளாக இருக்கணும். பெஸ்ட் இஸ் இஃப் தே ஆர் ஃப்ரம் லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் இஃப் தே நோ சிங்கப்பூர் ரூட்ஸ் வெரி வெல். ஸோ இந்த ரிக்வயர்மெண்ட்ஸை ஐ பிரிங் இட் டு அ ஏஜென்சி. அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு டிரைவர் போஸ்டிங்க்கு அவங்களுக்கு ஒரு 100 டிரைவர்ஸ் ஆச்சும் இருப்பாங்க அந்த ஜாப்பை ஃபில் பண்ணுறதுக்கு. அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 100 பேரில் யார் வந்து இந்த ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு பெஸ்ட்டாக ஃபிட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நான் வந்து இன்டர்வியூ பண்ணுவேன். அண்ட் பிடிச்சிருந்தா ஐ வில் டேக் அப் த ஜாப். ஸோ rather than hiring somebody from recommendation, I would go to an agency and I work with a few agencies that I trust. and அவங்க வந்து எனக்கு அந்த யார் சூட்டபிளாக இருக்காங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் வந்து எனக்கு தருவாங்க. அதை வந்து நான் பார்த்து நான் செலக்ட் பண்ணுவேன். அண்ட் இதே மாதிரி சிங்கப்பூரில் நிறைய கம்பெனிஸும் வந்து ஏஜென்ட் மூலியமாக தான் வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஏன்னா த ஏஜென்சி இஸ் லயபிள் ஃபார் பிரிங்கிங் த ரைட் கேண்டிடேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஜென்சி வந்து எனக்கு ஒரு டிரைவர் கொடுக்குறாங்க. இப்போ இந்த டிரைவர் வந்து சிங்கப்பூரில் வந்துட்டு அவரால் வந்து அந்த வேலையை ஒழுங்காக பார்க்க முடியலன்னா, ஐ வில் ஜஸ்ட் கோ பேக் டு த ஏஜென்சி அண்ட் சே, நீங்கள் பாருங்கள், நீங்கள் கொண்டு வந்த கேண்டிடேட் வந்து என் கம்பெனிக்கு செட் ஆகலை, அடுத்த கேண்டிடேட்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர் ஒர்க் எல்லாமே வந்து அவங்களே பண்ணிடுவாங்க. அண்ட் இட் இஸ் அ ஹெசல் ஃப்ரீ திங் ஃபார் அ கம்பெனி. ஏன்னா இப்போ நான் டைரெக்டாக வந்து ஒரு ஆளை ஹையர் பண்ணேன்னா, இப்போ அவங்களால ஒர்க் பண்ண முடியலன்னா என்ன நடக்கும்னா, நான் வந்து வேற ஒரு ஆளை வந்து ஹையர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட ஒர்க் பாஸ் ப்ரொசஸிங்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து ஜாப்பில் வந்து நம்ம கற்றுக் கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து இல்லை எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லும்போது அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவங்க ஒர்க் பாஸை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க திரும்ப ஊருக்கு காமிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு கேண்டிடேட்டை வந்து தேடுறது ஒரு கம்பெனிக்கு நேரம் கிடையாது. ஸோ வாட் வி டூ, வி லீவ் ஆல் திஸ் டு ஏஜென்ட்ஸ். அண்ட் நிறைய பேர் கேட்கலாம், இந்த மாதிரி ஏஜென்சிக்கு வந்து நம்ம காசு கொடுக்கணும், எனக்கு வந்து காசு இல்லை, ரொம்ப டைட்டான சுச்சுவேஷனில் இருக்கும், ரொம்ப குடும்ப சூழ்நிலை வந்து சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் கூட வந்து சொல்கிறீங்க. பட் ரியாலிட்டி இஸ் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் சிங்கப்பூர் கேம் டு அன் ஏஜென்சி அண்ட் தே பேட் த ஏஜென்சி ஃபீஸ் அண்ட் தே கம் ஹியர். அண்ட் ஐ ரியலைஸ் சம்திங், இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கிளியராக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏஜென்சி ஃபீஸ் கட்டாமல் இந்த சிங்கப்பூருக்கு வரவங்க முக்கால்வாசி பேர் அந்த ரைட் மைண்ட் செட்டோட வர மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன, நான் காசு கட்டலை, நான் டைரெக்டாக வந்து கம்பெனி மூலியமா நான் வந்தேன், ஸோ எனக்கு பிடிக்கலன்னா நான் திரும்ப ஊருக்கு போயிடுவேன். உங்களுக்கு வந்து எந்த ஒரு நட்டமும் கிடையாது, அந்த நட்டம் வந்து அந்த கம்பெனிக்கு தான் போகுது. ஸோ நானே நிறைய தடவை பட்டேன். என்னோட லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் வந்து தெரிஞ்சவங்க என்னோட ரிலேட்டிவ்ஸு இந்தியாவிலேருந்து எடுத்து இங்கே கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதம் 2 மாதம் வேலை செஞ்சுட்டு, இல்லை எனக்கு முடியல, இல்லை எனக்கு ஊரில் பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து மைண்ட் செட் சரியில்லை, எனக்கு இந்த ஜாப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறீங்க. ஏன்னா நீங்கள் காசு கட்டலை, உங்களுக்கு எந்த ஒரு ஃபைனான்ஷியல் லாஸும் இல்லை, கம்பெனி உங்களை கொண்டு வரணும் நம்ம சொந்த காசில், உங்களுக்கு எல்லாமே அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களால் முடியலன்னு சொல்லும்போது கம்பெனியே வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட் போட்டு ஊருக்கு அனுப்பணும். திஸ் இஸ் நாட் ஃபேர் ஃபார் த கம்பெனி. ஸோ தட் இஸ் வை a lot of companies use agencies, because agencies will take care of all these matters for the company. ஸோ ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லப்போனால்
இந்த ஏஜென்சி ஃபீஸ் கட்டாமல் வரவங்க முக்காவாசி பேர், நான் எல்லாரும் நான் சொல்லலை, முக்காவாசி பேர் உங்களுக்கு அந்த ஜாப்போட சீரியஸ்னஸ் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் பணம் கட்டியிருந்தீங்கன்னா ஆஹா இந்த பணத்தை வந்து நம்ம எப்படியாவது நம்ம சம்பாதிச்சு எப்படியாவது நம்ம கடனை அடித்து நம்ம குடும்பத்தை அடுத்த லெவல் கொண்டு வரணும் அப்படின்னு அந்த ஏஜென்சி ஃபீஸ் கட்டினவங்களோட மைண்ட் செட்டோட வருவாங்க. ஏஜென்சி ஃபீஸ் கட்டாதவங்க அவங்க மைண்ட் செட்டே வந்து பார்த்தீங்கன்னா சரி பிடிக்கலாம்னா திரும்ப ஊருக்கு போயிடுறேன், அடுத்த வேலையை தேடிக்கிறேன் அப்படின்னு ஈஸியாக நினச்சிட்டு போகிறீங்க. அதனால தான் நிறைய கம்பெனிஸ் வந்து டைரெக்டாக வந்து ஹையர் பண்ணுறது இல்லை. ப்ளஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து யாருமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லலாம் என்னோட சொந்தக்கார பையன் வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி ஜாப்ஸை வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. நான் ஓப்பனாக சொல்ல போனால் அவங்களே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஜாப்பை வந்து உங்களால் செய்ய முடியலன்னா அவங்களுக்கு தான் வந்து கெட்ட பேர் வரும். ஸோ ஃபார் தோஸ் ஹூ ஆர் ட்ரைங் டு கம் டைரக்ட்லி டு சிங்கப்பூர், த ரியாலிட்டி இஸ் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து டைரெக்டாக ஹையர் பண்ணி அவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அண்ட் அதில் நானும் வந்து ஒருத்தன். அதனால் ஐ லீவ் இட் டு ஏஜென்சி, லெட் தெம் ஹையர் ஃபார் மீ. அவங்க ஏஜென்சி ஃபீஸ் வாங்குறாங்களா அது வந்து அவங்களோட பிஸ்னஸ். ஏஜென்ட்ஸ்லாம் வந்து என்ன இது பிஸ்னஸ் மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆமாம், ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து ஏமாத்துறாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே ஏஜென்ட்ஸ் கிட்டேருந்து ஏமாறுறது வந்து அது வந்து நீங்கள் தான் வந்து யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். பிகாஸ் in India there are so many portals that tells you இவன் வந்து லைசன்ஸ் ஏஜென்ட், இவன் லைசன்ஸ் ஏஜென்ட் கிடையாது. லைசன்ஸே இல்லாத ஏஜென்ட் நீங்க போனீங்கன்னா அப்ப நீங்க ஏமாறத்தான் செய்வீங்க. ஸோ பி கேர்ஃபுல் வித் which agency you work with. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் நான் போட்டிருக்கேன். அண்ட் நிறைய பேர் ப்ரோ எனக்கு வந்து ஜாப் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் இட் இஸ் நாட் சம்திங் தட் ஐ வாண்ட் டு டூ ஆர் ஐ வில் டூ பிகாஸ் ஃபர்ஸ்ட்லி ஐ டோன்ட் நோ யூ. அண்ட் என் சொந்த ரிலேட்டிவே நான் வந்து என் கம்பெனி கூட்டிகிட்டு வந்துட்டு அவனே வந்து 2 மாதம் இருந்துட்டு இல்லை எனக்கு வந்து குடும்பத்தில் பிரச்சனை நான் ஊருக்கு போய் ஆகணும்னு சொல்லி என் சொந்த ரிலேட்டிவே பண்ணியிருக்கும் போது வாட் மோர் இஃப் இட்ஸ் சம்படி தட் ஐ டோன்ட் நோ. ஸோ ஐ மீன் இந்த மாதிரி ரொம்ப ஆனஸ்டாக பேசுனதுக்கு வந்து மன்னிச்சிருங்க. பட் என்னன்னா நான் ரியாலிட்டி சொல்கிறேன். ஏன்னா டெய்லி எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணுறேங்க, ப்ரோ எனக்கு ஜாப் வேணும். என்னோட இன்ஸ்டாகிராமில் ஜாப் அப்டேட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ ஐ போஸ்ட் ரெகுலர் ஜாப் ஃப்ரம் அக்ரிடேட்டட் ஏஜென்சிஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் வேணும்னா யூ கோ த்ரூ தட் போர்ட்டல். பட் யூஸ்வலி தோஸ் ஜாப்ஸ் ஆர் ஃபார் marine sector, construction sector. So if you are into professionals, if you are like IT field, coding, accountancy, go through LinkedIn, go and find for jobs on LinkedIn. உங்கள் LinkedIn ப்ரொஃபைலை வந்து நீங்கள் பெட்டராக பண்ணுங்க. Post regularly on LinkedIn because for professionals your image is very important. You need to show your knowledge. So yes, I've answered the question. Agency இல்லாமல் சிங்கப்பூர் ஜாப் கிடைக்கும். ஆனால் it's very very tough. My best bet is go to an agency that is very well recognized and they have a track record. இப்போ சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் எந்த ஏஜென்சி மூலிமா வந்தீங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக சிங்கப்பூர் வந்துட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்துடாதீங்க. ஈவன் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் பிகாஸ் இன் சிங்கப்பூர் இட் இஸ் ஹார்ட் ஒர்க். இஃப் யூ ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெரின் செக்டர் உங்களுக்கு வந்து தூக்கம் இல்லாமல் வெரி லோ சேலரி அண்ட் இட்ஸ் கோன் பி டஃப். என்னன்னா இங்கே வாங்குற சம்பளம் வந்து உங்களுக்கு வந்து குடும்பத்துக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் சொகுசாக வாழலாம், சிங்கப்பூரில் வந்து நம்மளுக்கு வேலை கிடச்சிது நம்ம வந்து சொகுசாக வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா வந்துடாதீங்க. சிங்கப்பூர் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் யூ பிகாஸ் வி ஒர்க் இன் அ வெரி ஹெக்டிக் என்வாயர்மெண்ட். வி ஒர்க் வெரி லாங் ஹவர்ஸ் ஈவன் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ், ஐடி, ஃபைனான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க கூட we work very very long hours and it's going to be a struggle. So before you come to Singapore, பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இங்கே வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்கிட்ட கேளுங்க அவங்க எப்படி வந்து கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் வந்து சிங்கப்பூர்லேருந்து திரும்ப ஊருக்கு போகும்போது அவங்க வந்து அந்த சாக்லேட்ஸு, கிஃப்ட்ஸு எல்லாமே வாங்கிட்டு போவாங்க. அதை பார்த்துட்டு ஓ இவன் நல்லா வாழ்கிறான் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து இங்கே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி சொகுசாக வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு சிங்கப்பூர் வந்துடாதீங்க. திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் யூ டு பி இன். ஐ எம் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஆன் அ documentary to actually document the life of a foreign worker in Singapore. So if any of you foreign workers, if you're in Singapore and you want to be part of my documentary, comment section la podunga. I will link up with you and we work for something better. And I in this documentary will show you what is the real life of a foreign worker in Singapore. So through this documentary I will show you what is the life of a foreign worker in Singapore. கூடி சீக்கிரம் give me some time. ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்ரிக்கு வந்து நிறையா ஒர்க் இருக்குது. ஒரு 1 month கொடுங்க. இந்த 1 monthல ஒரு ஃபாரின் ஒர்க்கோட வாழ்க்கை என்ன,
அவங்க காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க, எப்படி வேலைக்கு போகிறாங்க, எப்படி என்ன சாப்பிட்றாங்க, எல்லாமே டீட்டெயில்டாக வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி போடுறேன். பாருங்கள், பார்த்துட்டு இந்த மாதிரி வாழ்க்கை உங்களால் வாழ முடியுமா அப்படின்னு வந்து பார்த்துட்டு நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல முடிவாக வாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.